அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதம் தேவனுடைய பலத்த கரத்தை அனுபவிக்கிற மாதமா இருக்கிறது. தேவனுடைய பலத்த கரம். ஆமென். யாத்ராகமம் 13:3 பாருங்க, இந்த வசனம் போட்டிருக்கு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த புறப்பட பண்ணினார் என்று பார்த்தீங்கன்னா, பலத்த கையினால் புறப்பட பண்ணினார் அடிக்கடி வரும். 9ஆம் வசனம் பாருங்களேன். பலத்த கையினால் கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அடுத்து 14, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்போ அடுத்து 16 பாருங்க, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்போ அவருடைய பலத்த கரத்தை அனுபவிக்கும் மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. தேவனுடைய பலத்த கரம் உங்களுக்காய் கிரியை செய்யும். பலத்த கரம் உங்களுக்காய் அற்புதங்களை செய்யும். பலத்த கரம் உங்களுக்காக தேவையான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் செய்யும். ஆமென். அப்போ பலத்த கரத்தை அனுபவிக்கிற மாதம். அப்போ இதுல மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற சம்பவம் அடுத்து வருது. அந்த யாத்ராகமம் 14 எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 3 விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மாதத்துல ஆண்டவர் செய்வார். இந்த மாதம் முழுவதும் செய்வார். முதலாவது என்னன்னா, 14:8 இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அப்போ தேவன் உங்களை இந்த மாதம் புறப்பட பண்ணுகிறார். ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து வெளிவராம இருந்தீங்கன்னா, இந்த மாதம் விடுதலையோடு புறப்பட பண்ணுவார். ஒருவேளை ஒரு புதிய பிரயாணத்திற்காக காத்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த மாதம் கர்த்தர் உங்களை பலத்த கையுடன் புறப்பட பண்ணுவார். ஆமென். வேலைக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறேன் பிரதர், ஒரு ஃபாரின் ஜாப்காக காத்திருக்கிறேன் பிரதர், நான் ஃபாரின் போகணும், பாஸ்போர்ட் இஷ்யூல பிரச்சனை இருக்கு, விசா கிடைக்க மாட்டேங்குது பிரதர் என்று சொல்றார். என் பலத்த கரம் உனக்காய் கிரியை செய்யும். அவ பலத்த கரத்தினால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 14:21 பாருங்களேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்போ பலத்த கரத்தை நீங்கள் இந்த மாதத்திலே அனுபவிப்பீர்கள். பலத்த கரத்தினால் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, பலத்த கரத்தினாலே கீழ்காற்றை அனுப்பி ஜலம் பிளந்து பிரிந்து போகும்படி செய்வார். ஆமென். அப்ப பலத்த கீழ்காற்றை தேவன் என்று உங்கள் சூழ்நிலைகளிலே வீச செய்து உங்களுக்காக பாதை அமைப்பார். ஆமென். அது சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, யோர்தான் நதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்திலே பாதை அமைப்பார். ஆமென். அவருடைய கீழ்காற்று உங்களுக்காக வீசப்படுகிறது. அந்த கீழ்காற்று வீசும் போது உங்களுக்கான பாதை திறக்கிறது. அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப பலத்த கரத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது உங்களை புறப்பட செய்யும். பலத்த கீழ்காற்றை அனுபவிக்க போகிறீர்கள். அது உங்களுக்காக பாதை அமைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். அப்போ அடுத்து என்னன்னா, பலத்த கிரியை. அப்ப இந்நாட்களிலே தேவன் உங்களுக்காக பலமாய் கிரியை செய்ய போகிறார். பலமாய் கிரியை செய்து தேவன் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். என்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். தேவன் உங்களுக்காக இந்த மாதத்தில் யுத்தம் பண்ணுவதை அனுபவிப்பீர்கள். அப்போ பலத்த கரத்தை அனுபவிப்பீர்கள், பலத்த கீழ்காற்றை அனுபவிப்பீர்கள், பலத்த கிரியை அனுபவிப்பீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்களுக்காக பாதை அமைப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பார்வோன்களை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அவருடைய பலத்த கரத்தை அனுபவித்து அவருடைய வழிநடத்தலின்படி சென்று உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை அனுபவித்து மகிழுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.